வந்து எனக்கு அவருடைய எடிட்டிங் பற்றி நான் முன்னாடியே நோட் பண்ணியிருக்கேன். இவர் கூட எப்பயாவது ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ட்டு இது வரைக்கும் ஒர்க் பண்ண முடியல. இந்த படம் வந்து ஒரு டைரக்டராக பார்க்கும்போது இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ஒரு தடவை போட்ட பிறகு ரெண்டாவது தடவை பார்க்க முடியுமா, இந்த கட்ஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கட்ஸும் சரி, மியூசிக்கும் சரி, ரொம்ப கரெக்டாக ரொம்ப ஒரு த்ரில்லர் படத்துக்கான ஒரு ஃபினிஷிங் இருந்துச்சு படத்தில். அந்த ட்ரெய்லரில் அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் லியோ. விஜய்க்கு வந்து நான் முன்னே சொல்லிட்டேன். அதே மாதிரி சாங் விஜய் டான்ஸு அந்த ரொமான்டிக் சாங் நல்லா இருக்குது, கேட்சியாக இருக்குது. தேங்க்ஸ், குட். ஓகே, ஸோ இந்த டீம் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் அந்த சாங் பார்க்கும்போதும் கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹிட் அப்படிங்கிற ஒரு லுக் எனக்கு கிடைச்சிது. இந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பாக உண்மையாகும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த மேடையை வந்து நான் இன்னொரு விஷயத்துக்காகவும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மேடையில் நான் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுறேன். 2006 நானும் விஜய் ஆண்டனியும் நான் டிஷ்யூமில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த படம் வந்து 2006 டிஷ்யூம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2016 பிச்சைக்காரன் ரிலீஸ் ஆச்சு. இது எங்கள் காம்பினேஷன் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் பெரிய ரீச் ஆச்சு, பெரிய ஹிட் கொடுத்தது எங்களுக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ற அடுத்த படம் வந்து என்னுடைய அடுத்த படமாக வரப்போகுது. நானும் விஜய் ஆண்டனியும் மறுபடியும் ஒன்றா சேர்ப்பேன். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அஜய் வந்து நான் டிஷ்யூமில் அவர் கூட ரெக்கார்டிங்கில் இருக்கிறப்ப ஷட்டில் காக் ஆடுவோம். நானும் அஜயோட அப்பாவும் ஷட்டில் காக் ஆடிட்டு இருக்கும்போது அந்த காக்கு தூக்கி போகிற பையனை, சின்ன பையன் 3 வயசுன்னு நினைக்கிறப்ப அப்படி பார்த்து அந்த பையனை இப்போ என்னுடைய அடுத்த படத்தில் விஜய் ஆண்டனிக்கு ஈக்குவலான ஒரு ரோல் 2 டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறேன். அதில் ஒன்று விஜய் ஆண்டனி, இன்னொன்று அஜய். ஸோ இந்த 2 பேர்த்தையுமே நான் என்னுடைய அடுத்த படத்தில் கொண்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுடைய இந்த படம் என்னுடைய அடுத்த படம் வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய க்ளோஸ் டு மை ஹார்ட் மூவி. சில படங்கள் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸாக பண்ணுவோம்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் அந்த படம். அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஜய் ஆண்டனியும் அவருடைய சிஸ்டர் சன் அஜயும் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மாதிரி அந்த படத்துக்கும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்பயே வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். இது சினிமாவில் நான் ரொம்ப விரும்புகிற ஸ்பேஸ் வந்து என்னென்னா, கமர்ஷியல் ஃபிலிமையே ரொம்ப சீரியஸாக அப்ரோச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் அவங்க எல்லாம் சீரியஸ், அதாவது ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப சீரியஸ். குமாராஜா இருக்கலாம், மணிகண்டனா இருக்கலாம், அவங்க எல்லோரும் வந்து ஃபிலிம் மேக்கிங், ஸ்டோரி டெல்லிங்கும் ரொம்ப சீரியஸாக அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருக்க டெடிக்கேஷன் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. ஒரு படத்துக்கு கடைசி விவசாய படத்துக்குலாம் மணிகண்டன் போய் விவசாயமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி டெடிக்கேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெடிக்கேஷனையே மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டோரி டெல்லிங்க்கும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கும் அப்ளை பண்ணும்போது ஓவராலாக இண்டஸ்ட்ரி ரொம்ப பெனிஃபிட் ஆகும்னு என்னோட நம்பிக்கை. அதாவது ஹை குவாலிட்டி, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் வந்து எல்லாராலையும் எல்லாரும் பார்த்து விரும்பக்கூடிய ஒரு படங்களாக இருக்குது. அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வேகமாகவும், அப்புறம் ரொம்ப டிமாண்டுக்கு, அதாவது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் ரொம்ப டிமாண்ட் ஓரியன்டாக இது இந்த காலத்தில் இது நல்லா இருக்குது, இப்போதைக்கு ஒரு டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு பரபரப்பில் எடுக்கப்படும் போது ப்ராசஸாக வந்து கொஞ்சம் வேகமாக இருக்குது, பரபரப்பாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுக்கப்படுற படங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் எனக்கு ரொம்ப விரும்புகிற ஸ்பேஸ் என்னென்னா, அந்த வித்தியாசமான ரொம்ப சீரியஸான படங்களுக்கு போடுற முனைப்பு, அதில் இருக்க எஃபோர்ட் வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் படங்களுக்கும் போட்டால் அது ரொம்ப ஒரு அழகான ஒரு, அஃப்கோர்ஸ் சீரியஸ் படம் தனியாக எடுக்கலாம், அதுவும் இருக்கட்டும். பட் அது இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் ரொம்ப என்ரிச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்து கொரோனாக்கு அப்புறம் நிறைய குறைஞ்சிருச்சு ஒர்க் ஃபோர்ஸு தமிழ் இண்டஸ்ட்ரியில். அது அதிகமாகும். நிறைய பேருக்கு எல்லோரும் கொஞ்சம் காசு பார்ப்பாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. மேலும் அது வந்து அவங்க ஸ்கில் செட்டை வளர்த்துக்கு உதவும் இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்பேஸ் நான் ரொம்ப விரும்புகிற ஸ்பேஸாக பார்க்குறேன். இப்போ லியோலாம் நான் அந்த ஸ்பேஸில் பார்க்குறேன். அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சின்சியாரிட்டி, ரொம்ப சிவியராக அப்ரோச் பண்ணுவாப்புல, ஆனால் படம் வந்து பயங்கர மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் இயங்குறதுனால எனக்கு லியோ மேலே ரொம்ப விருப்பம் அதிகம். அதே மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் வந்து எடிட்டருக்கு
போர்வையில் எல்லாரும் ஏமாற்றி இருந்தார், எல்லாத்தையும் குடச்சு கொடுப்பாரு. ஸோ ஆக்சுவலாக அப்பயே சொன்னேன், யோ நீ சொல்கிற டிசிஷன்லாம் கரெக்ட், ஆனால் அது டேரக்டர் நான் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எடிட்டராக இருக்கும்போது அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் தான் விரும்புவார், அந்த மாதிரி தான் கதையை அப்ரோச் பண்ணுவார். அந்த படத்தை வந்து தான் டேரக்டர் இல்லைன்னே அவருக்கு தெரியாது, அவர் ஒரு டேரக்டர் வந்து என்ன பண்ணுவாரோ அது மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவார். பட் அது வந்து நான் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் எடுத்துப்பேன். நான் டேரக்டர் ஒவ்வொருத்தரும் ஒரு படத்தை ஓன் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அந்த வகையில் தான் பார்த்தேன். இன்றைக்கி அது ப்ராப்பராக அவரோட பொசிஷன் வந்துட்டார். ஸோ விஜயன் சார் நான் சொன்ன மாதிரி தான் அந்த சீரியஸான ஸ்பேஸை எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. அதாவது அவரும் அவர் படங்கள் வெற்றியோடையும் அவர் விரும்புகிறாரு, காசு போட்டு எடுக்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் வந்து அதான் சொல்லியிருக்காரு, நான் என்ன நம்பி எடுக்கல, நல்ல கதை நல்ல படத்தை நம்பி எடுக்கிறேங்க. அந்த ஸ்பேஸ் வந்து எப்படின்னா, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் இடம் கொடுக்குது. ஒரு ப்ரொடியூசருக்கு இடம் கொடுக்குது, ஒரு டேரக்டர் இடம் கொடுக்குது, ஒரு கதாசிரியர் இடம் கொடுக்குது, கேமராமேன். ஸோ எல்லாரும் வெற்றிகரமாக செயல்பட்டு அந்த படத்தை வெற்றியடைய வைக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. ஸோ அது ஓவராலாக இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த படம் ககனம் மார்க்குங்கிறது ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்னு ஸோ அவர் என்ன சொல்லுவார். ஸோ ஆல் தி பெஸ்ட். படம் ரொம்ப பல்ப் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க, அந்த விறுவிறுப்பான திடீர் திருப்பங்கள் நிறைந்த ராஜேஷ்குமார் சார் எழுதுவார்ல, மாயவனும் நான் அது அந்த மீட்டர்லாம் எழுதினேன். இது அந்த மீட்டரில் இருக்க படம், ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ககனம் மார்கன் இல்லை, இது மார்கன். ககனம் மார்கன் ஆரம்பிச்சு மார்கனா இன்னைக்கு ஒரு பேரண்டே டைட்டிலாக மாறி இருக்கு. அண்ட் இந்த படம் விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன்ல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறன்றதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. முதல் காரணம் என்னன்னா, இங்க இண்டஸ்ட்ரியில பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நான் வந்து அவருடைய ஃபைனான்சியல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு நான் சொல்றேன், சீக்ரெட்டான பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு கிட்ட. 100% சக்சஸ் ரேட் இருக்கிற ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முதன்மையான கம்பெனியா நான் விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் சொல்லுவேன். விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் இன்னைக்கு வரையும் வணிக ரீதியில ஒரு படம் கூட அவருக்கு தோல்வியே இல்லை. அப்படிப்பட்ட வெற்றி படங்களா தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாரு. அவருடைய ப்ரொடக்ஷன்ல வரும்போது மட்டும் அந்த படம் வணிக ரீதியில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும். இன்னைக்கு இந்த மார்கன் படம் எடுத்தீங்கன்னா அதனுடைய டிஜிட்டல் ரைட் போயாச்சு, சேட்டலைட் ரைட் போயாச்சு, ஹிந்தி டப்பிங் நல்ல வேலைக்கு போயாச்சு, தியேட்டர்கள் ஒரு பெரிய இது போயிருக்கு, தெலுங்கு டப்பிங் போயிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டா அவர் வந்து டேபிள்லயே ஒரு பிரேக் ஈவன் ப்ராஃபிட்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. இனிமே மக்கள் எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை வச்சு வெற்றி கிடைக்கும் இந்த படத்துக்கு. அப்படி அவருடைய ஒவ்வொரு படைப்புமே, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் சொல்றேன், அவர் படத்தை போட்டு காமிச்சு அவர் அந்த படத்தை போட்டு போகும்போதே அந்த படம் முடியும் போதே அதனோட டீல் முடியும். நான் ஒரு டிஜிட்டல் டீல்ல நான் உட்காந்து பேசும்போது படம் முடியும் போதே அவங்க சொன்னாங்க சூப்பரா இருக்கு இந்த படம். நானும் அப்பதான் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது நானும் கூட பார்த்தேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. லியோ ஜான்பால் எங்களோட 2 படம் பயணிச்சிருக்காரு. அண்ட் ஒரு எடிட்டரா இன்னைக்கு இந்த படத்தை எழுதி இயக்கி, நான் முதல்ல இவ்வளோ ஒரு சிறப்பான படைப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. லியோ உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. நான் வந்து ஓகேவா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். படம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா இன்டர்வியூஷன்லேயே நான் சொன்னேன், சார் பிரேக் விட வேணா, நம்ம உடனே போயிடலாம், இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி உடனே 10 மினிட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 10 மினிட்ஸ்லேயே உடனே செகண்ட் ஹாஃப் இது பண்ணி கம்ப்ளீட்டாக முடியும் போது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் த்ரில்லர், அதாவது நம்ம வந்து ஏதோ ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற இது இல்லாமல் ஒரு சொசைட்டியில் தேவைப்படுற ஒரு கருத்தோட ஒரு மெசேஜோட, அதெல்லாம் நான் சொல்ல ஸ்பாய்லர் ஆகிடும், லீவ் அடிப்பார் அப்புறம் என்ன. ஸோ இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு நல்ல விஷயத்தோட சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஒரு த்ரில்லர் படமா, த்ரில்லர் ஃபார்மேட்ல இருக்கும், ஆனால் ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் தீமை ரொம்ப அருமையாக இந்த டீம் கொடுத்துருக்காங்க. அதுவும் விஜயாண்டி சார் நடிப்பை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா, அந்த இவ்வளோ டெடிக்கேட்டடாக இப்போ பாருங்க இந்த ஈவெண்ட்டு கூட அதே ரோல்ல வர்றாரு, அதே கெட்டப்ல அவர் வந்து எப்படி ஆயிருப்பாரு, அந்த கேரக்டருக்கு என்ன ஆயிருக்குன்னா அந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ட்ரெயிலர்ல சொல்லியிருக்க மாதிரி அந்த கேரக்டரோட இங்க வந்திருக்காருன்னா இந்த டெடிகேஷன் பாருங்க. அவரோட ப்ரொடக்ஷனுக்காக மட்டும் இல்ல, அந்த கேரக்டருக்காகவும் அவ்வளோ டெடிகேட்டடா அந்த படம் ஃபுல்லா இருந்திருப்பாரு. அதே மாதிரி இப்போ டெடிகேட்டடா இந்த ப்ரொமோஷன் வந்திருக்காரு. அண்ட் அஜய், நானும் ஒரு 5-6 வருஷமா பார்த்து பழகின ஒரு பையன், இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல, ஒரு சிறந்த டெபு, தன்னுடைய சிஸ்டர் மகன் அப்படின்றதுக்காக இல்லை, அந்த கேரக்டர் நல்லா வரணும், அஜய்க்கு ஒரு நல்ல கேரக்டர், அந்த ஒரு ரோல் எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்றதுக்காக இந்த படத்துல அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு விஜயாண்டி சார். அஜயும் அதுக்கேற்ற மாதிரி டெடிக்கேட்டடா இந்த படத்துல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அஜய், உங்களுக்கு ஒரு நல்ல வருங்காலம். என்ன பெரிய ஒரு டைரக்டரே உங்களை வந்து ஆசீர்வதிச்சாரு சசி சார். இனிமேல் நீங்க எதுவுமே நோ லிப்பிங் பேக், யூ வில் ஹேவ் அ கிரேட் கரியர் அஹெட். கண்டிப்பா சசி சாருடைய படம் வந்த பிறகு பாருங்க உங்க கரியர் எங்கோ போவோம். பட் இந்த படத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு டெபு, ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாயிருக்காருன்னு கண்டிப்பா இந்த படம் பார்க்குற எல்லோருமே சொல்லுவாங்க. மிக ஒரு நல்ல படைப்பு முடியும் போது
ஒரு திருப்திகரமான படைப்பா இருக்கும். அதோட முக்கியமா இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு நல்ல விஷயத்தோட இந்த படம் அமைஞ்சிருக்கு. நான் பார்த்ததுட்டு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். அவருடைய படைப்புகள் தொடர்ந்து இத்தனை ஹிட் கொடுத்துருக்காருல விஜயானந்த் சார், அவருடைய அடுத்த பெரிய வெற்றி படமா கண்டிப்பா மார்கன் படம் அமையும். அடுத்து நான் இந்த படம் வெற்றி அப்படிலாம் சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவா சொல்லிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா சார் அடுத்து 2 படம் அனௌன்ஸ் பண்றேன் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம் சார், பொறுமையா போகலாம். இல்லை 4 படம் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் அப்படின்னு. அந்த அளவு கான்ஃபிடன்ஸ். அதாவது இங்கே நாங்கெல்லாம் தயாரிப்பாளர்கள்லாம் பயந்துட்டே இருப்போம், போலாமா வானாவா, இப்படி அடுத்த படம் ஆரம்பிக்கலாமா இல்லையா, மார்க்கெட் சரியில்லை அப்படின்லாம் அதை பத்தி எந்த உரிமே இல்லை. ஜென்டில்மேன் அப்படிங்கிற படம் வருது, பார்த்த மறுநாள் அந்த படத்தை பார்க்குறாரு. ஏதோ ஒரு இதில் மண்டே அன்னைக்கு பார்க்குறாரு, வெட்னஸ்டே அன்னைக்கு சைன் பண்ணுறாரு. படம் ஷூட்டிங் 9ஆம் தேதி போகிறாரு. என்ன இது அநியாயம், இது இந்த ஸ்பீடில் போனால் எப்படி தமிழ் சினிமாவில் ஜூன் 9ஆம் தேதி ஷூட்டிங் போகிறேன்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன் சார் இப்போ தான் சார் அந்த படம் வந்தது, இதுக்குள்ளேயே நீங்கள் ஷூட்டிங் போகிறீங்களான்னு. ஆமாம் சார் நான் உடனே ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னாரு. ஸோ அந்தளவு கான்ஃபிடன்ஸ். அவரும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரிப்டோட கொண்டு வந்தார். லாயர் அப்படின்னு டைட்டிலாம் வந்துடுச்சு. அதனுடைய கதையெல்லாம் நான் படித்தேன். ரொம்ப சூப்பராக அழகாக ஒரு கதையை வந்து இப்போது ஜோஷ்வா அவருடைய இயக்கத்தில், அதுவும் பக்காவாக ஒரு பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோட, ரவீனா டண்டன் இவர் ஒரு காம்பினேஷனோட அந்த படத்தை உடனே ஆரம்பிக்கிறாரு. அடுத்து நான் வந்து ஒரு டைரக்டர் ஒரு படத்தை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமகாதகி அப்படின்னு ஒரு படம் நம்மலாம் கொண்டாடின படம். அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து பார்க்கலாம் பேசலாம், அவர்கிட்ட ஏதாவது கதை இருக்கா கேட்கலான்னா அதுக்குள்ளே சொல்கிறாரு என்கிட்ட கால் பண்ணி, சார் யமகாதகி டைரக்டர் அசைன் பண்ணிட்டு சார் அப்படின்றாரு. என்ன ஸ்பீடுப்பா தலைவர் அப்படின்னு. ஸோ பெப்பின் அவருடைய அடுத்த படமா அவரும் அறிமுகமாகிறாரு. அதாவது அறிமுகன்றதை விட விஜயானி ஃபிலிம் கார்பரேஷனில் வகிக்கிறாரு. பார்க்கும்போது விஜயானி சாருடைய கான்ஃபிடன்ஸை பார்க்குறேன். தொடர்ந்து படங்கள் வரிசையா பல படங்களை வந்து விஜயானி ஃபிலிம் கார்பரேஷன் மேலே கொண்டு வரணும் ட்ரை பண்ணுறாரு. நடுவில் வெளி ப்ரொடியூசருக்கு ஒரு படம் பண்ணுவார். இப்போ அந்த மாதிரி தான் சசி சார் படத்தை வெளி ப்ரொடியூசருக்கு பண்ணுறாரு. ஸோ அப்படி அவருடைய படைப்புகள் விஜயானி ஃபிலிம் கார்பரேஷன் வர படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த நேரத்தில் ஒரே ஒன்று நான் சொல்லணும். இந்த மாதம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, நான் வந்து சார்கிட்ட வந்து நேற்று ஃபுல்லாக பேசியிருந்தேன் 11:30 மணிக்கு. ஒரு படைப்பு வெளியாகும் போது பரவலான அப்ரிசியேஷனோட ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தோம், மிகப்பெரிய வெற்றி, கிட்டத்தட்ட 80 கோடி அந்த படம் இப்போ கலெக்ட் பண்ணுது. அந்த படத்தினுடைய குழு மிகப்பெரிய லெவலில் அந்த படத்துக்கு ப்ரொமோஷனும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே பல ஊர்களுக்கு போய் ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கு பிறகும் பல ஊருக்கு போய் ப்ரொமோட் பண்ணி அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றினாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வந்த படம் வந்து எல்லோருமே இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆச்சரியம், அட் த சேம் டைம் அப்ரிசியேஷன், எல்லோருமே பார்த்து வியக்கிறது பார்த்தீங்கன்னா மாமன் படத்தோட வெற்றி. மாமன் இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 கோடி மேலே அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவராலாக ஒரு 30 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ரிலீஸ் ஆகும்போது எல்லோருமே இது ரொம்ப எமோஷனலாக ரொம்ப எமோஷன் பண்ணிட்டாங்களோ, ரொம்ப ஒரு மாதிரி படம் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி எமோஷன் வந்து நம்ம மக்களுக்கு கனெக்ட் ஆகுமா இல்லையா அப்படின்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு மனிதர் அந்த படத்தில் நடிச்ச ஹீரோ சூரி சார் வந்து பிலீவ் பண்ணாரு, அந்த படத்தை நம்பினாரு. இந்த படம் எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்ப்பாங்க, ஃபேமிலியா பார்ப்பாங்க அப்படின்னு அந்த அளவு ஒரு தீவிரமா அந்த படத்துக்கு அவர் பண்ண ப்ரொமோஷன் பண்ணும்போது நான் நினைச்சிருந்தேன், எப்படிடா இவ்வளோ தைரியமா இவ்வளோ நம்பிக்கையோட ஒருத்தர் ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னு. ஏன்னா மிக்ஸ்டான ரிவ்யூஸ்லாம் வருது, மிக்ஸ்டான ஒரு டாக்லாம் பிகினிங்ல வருது. ஆனால் அதெல்லாம் உடைச்சு ஒரு நல்ல தீவிரமான ப்ரொமோஷன், தீவிரமான உழைப்பு, ஊருக்கா போய் எல்லா மக்களையும் பார்த்து அவங்களோட பேசி பழகி எல்லா மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவு சூரி நம்பி இந்த படத்தை கொண்டு வராருன்னா அப்ப அந்த படத்துல ஏதோ ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து மாமன் படத்தை பார்த்து எந்த அளவு சர்ப்ரைஸ்னா, இந்த வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா நம்பர் 1 கலெக்ஷன் செகண்ட் வீக்ல பாத்தீங்கன்னா அது வந்து புதுசா வந்த படங்கள் எதுவுமே இல்லை. அது மாமன் படம் தான் நம்பர் 1 கலெக்ஷனா இந்த வீக்கெண்ட்ல இருக்கு. ட்ரேடே பார்த்து ஆச்சரியப்படுது, தமிழ் சினிமா ட்ரேடே பார்த்து. அப்போ ஒரு ஹீரோ இறங்கி நின்று அழகான ஒரு படத்தை கொண்டு வந்தா மட்டும் பத்தாது, கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்கணும். அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மிக்ஸ்டான டாக் இருந்தாலும் தன் படத்து மேல நம்பிக்கை வச்சு தீவிரமா ப்ரொமோட் பண்ணா மக்கள் வந்து நம்பிக்கையோட வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உதாரணமா மாமன் படம் மாறி இருக்கு. மாமன் படம் இன்னைக்கு ஒரு நல்ல வெற்றி படமா மாறி இருக்குன்னா அதுக்கு சூரி சாருடைய வெற்றி தான், சூரி சாரோட உழைப்பு தான் காரணம். அவருக்கு வாழ்த்து சொல்லும்போது நான் நேற்று ரைட் அவுட் அதுதான் சொன்னேன், சார் மார்கன் படத்துக்கு நீங்க மிகப்பெரிய உழைப்பு கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தேவை மாபெரும் வெற்றி, இதே மாதிரி வெற்றி 30-40 கோடி நீங்க கிராஸ் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது, சரி சார் எத்தனை நாள் நான் எந்த ஊருக்கெல்லாம் போகணும் சொல்லுங்க சார், சஜஸ்ட் பண்ணுங்க சார், ஐடியா கொடுங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ப்ரொமோஷன் பிளான்லாம் பண்ணிட்டு இந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும் அவர் ட்ரை பண்றாரு. அதனுடைய ஒரு தொடக்கம் தான் இந்த மீட்டிங். நாங்களாம் உட்காந்து பேசும்போது நான் ஒரு ஐடியா சொன்னேன், சார் ஒரு டீசரோ இல்லை ஒரு சாங்கோ நம்ம மீடியாவுக்கு ஃபர்ஸ்ட் போட்டு காமிங்க, யூடியூப் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி சார் பண்ணுங்க சார், படம் சொல்லுங்க சார் நம்ம டீம் அப்படின்னாரு. ஸோ இன்னைக்கு அதனால தான் உங்க முன்னாடி இந்த மீட்டிங் நடக்குது. ஸோ இந்த படம்
எல்லா மக்களும் போய் சேரணும், எல்லா மக்களும் வந்து கண்டிப்பாக போய் சேரணும். ஊடக நண்பர்களுடைய துணை தேவைப்படுது. கண்டிப்பாக இந்த ட்ரெயிலர் உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புகிறேன். அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய கையில் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக மார்கன் படம் எல்லா ரசிகர்களுக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் இந்த படம் வெளிவரும்போது பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படைப்பை இந்த டீம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பிரிகிடா ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து ரொம்ப சூப்பராக வச்சிருக்காங்க. நானே ஆச்சரியப்பட்ட பார்க்கும்போது என்னடா போலீஸ் ஆஃபீஸர் வராங்கன்னு, ஆனால் கன்வின்சிங்கான ஒரு ரோல். அது பிறகு ஹோல் டீம் இந்த படத்தில் பணியாற்றின எல்லோருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேரெல்லாம் நம்மளுக்கு அந்த அளவு லிஸ்ட் ஞாபகம் இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி இருக்கிற எல்லோருக்குமே கிடைக்கும் படம் நீங்களாம் பார்க்கும்போது. அண்ட் இந்த என்டையர் குழுவுக்கு வாழ்த்துக்கள். லியோ, உங்களுக்கு ஒரு நல்ல டெபு கிடைச்சிருக்கு. ஆனால் எடிட்டிங் விட்டுறாதீங்க. உங்கள் எடிட்டிங் தான் தமிழ் சினிமாவுக்கு பெரிய லெவலில் நிறைய படங்கள் எடிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய படைப்புகள் அடுத்தடுத்த கட்டம் டைரக்டராக வந்து பெரிய வெற்றி அடைய நான் வாழ்த்துறேன். விஜயானி சாருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லியோவை நினச்சி லியோ வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் படத்தொகுப்பாளர். பொதுவாக சிவிகுமார் சார் கம்பெனியில் பண்ணும்போது மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மாறினாலும் எடிட்டர் வந்து எப்பவுமே லியோவாக தான் இருப்பாருங்க. ஸோ நமக்கு போகும்போதே ஒரு கம்பெனியில் ஒரு எடிட்டர் கொடுத்துட்டாங்களேங்கிற மாதிரி ஒரு பார்வை தான் அங்கே படம் பண்ண எல்லாருக்குமே இருந்திருக்கும். கிட்டத்தட்ட அவர் அட்டக்கத்தியில் ஆரம்பித்து அட்டக்கத்தி, பீட்சா, சூதுகம், முண்டாசுட்டி, தெகிடின்னு எல்லாமே வந்து முதல் பட இயக்குனருடைய படமாக இருக்கும். பொதுவாக முதல் பட இயக்குனர் கூட வந்து ஒரு எடிட்டர் வந்து பணியாற்றும் போது என்ன ஆகுனா, நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதை மாற்றிக்கவும் மாட்டோம். புதுசாக அவங்க சேஞ்ச் பண்ணி சொல்கிறது கொஞ்சம் ஏற்றுக்கவும் மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற முதல் பட இயக்குனருக்கு அவர் நிறைய சேஞ்சஸ் சொல்லி படத்தை இம்ப்ரூவ் பண்ணி காட்டி அது ரொம்ப அந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து ஒரு முதல் பட இயக்குனருக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கிரேடுக்கு போயிட்டாலும் வாத்தியார் வந்து அதே கிளாஸில் திரும்ப அடுத்த செட்டுக்கு பாடம் நடத்துவார் அதே பாடத்தை. அது மாதிரி ஒவ்வொரு இயக்குனருக்கும் திரும்ப லியோ வந்து இல்லை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவங்களோட வந்து போராடிக்கிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட எடிட்டர் மட்டும்தான் இயக்குனர்கிட்ட இருக்கிற படத்தை கொஞ்சம் பார்வையாளர் பக்கமாக நகர்த்துற மாதிரி ஒரு ஆளாக இருப்பார். இல்லை இப்படி காமிச்சா நல்லா இருக்கும், நீங்கள் கொஞ்சம் மாற்றி பாருங்க. நமக்கு அந்த நம்பிக்கை வராது, நம்ம விடவும் மாட்டோம். இவர் வந்து நம்ம கோழி கொஞ்சம் பாதுகாக்கிறால தூக்கிட்டு போறாரான்னு தெரியாமல் ஒரு பயமாகவே இருக்கும். இல்லை வைங்கன்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் போராடுவார். இப்படி வச்சா நல்லா இருக்கும் வை, இது இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரவைஸ் ஆகுதுன்னு. என்னுடைய படம் இன்னும் எளிமையாக புரிஞ்சதுக்கும் நல்லா வந்ததுக்கும் லியோவுடைய பங்களிப்பு ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிப்பு. நிறைய படங்கள் அவரோட ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன், பாராட்டியிருக்கேன். அவர் வந்து படம் முடிஞ்சு மிக்சிங் தியேட்டரில் வந்து நம்ம கூட உட்காந்துட்டு இருப்பாரு. அங்கே கூட ஏதாவது ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். சின்ன வேலைகளுக்கு ரொம்ப மெனக்கிட்டு டே நைட் அதுக்காக வந்து பின்னாடியே போயிட்டு இருப்பார் கூடயே. பொதுவாக அந்த மாதிரி படத்தொகுப்பாளர்கள் அவங்க டேபிளில் ஒர்க் முடிஞ்சா மற்றவருக்கு அசிஸ்டன்ட் வச்சு பார்த்துக்குவாங்க, இல்லைன்னா மற்றவருக்கு இயக்குனருடைய பார்வையில் இருக்கும். பட் லியோ மட்டும் அந்த படத்தை வந்து ஸ்க்ரீனிங் வரைக்கும் வந்து கடைசியாக ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் வந்து பார்க்கக்கூடிய அதுக்கு காரணம் அவருக்கு வந்து சினிமா மேலே இருக்கக்கூடிய அந்த படத்து மேலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு அர்ப்பணிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் அவரை இன்னைக்கு வந்து இயக்குனர் ஆக்கியிருக்குது. ஒரு நல்ல கதையுமே கூட ஒரு இன்னொரு நண்பரோட இருந்து இந்த கதையை வந்து கதைக்காக ஒரு பெரிய தேடல் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல ஒரு கதையை நம்ம படம் எடுக்கணும். அதுவும் வந்து இந்த படத்தை பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விஜய் ஆண்டனி சார் மாதிரி ரொம்ப நேர்மறையான ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனிதர் தமிழ் சினிமாவுக்கு நிறைய இயக்குநர்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சிவிகுமார் சாருக்கு அப்புறமா இவ்வளவு அறிமுக இயக்குநர்களை கொண்டு வந்த ஒரு தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் அவர் தான் இருக்காரு. சாருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதை எனக்கு தெரியும். நிச்சயமா ஒரு வெற்றி படமா இந்த படம் இருக்கும் நம்பிக்கை இருக்கு. படக்குழு அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மார்கன் நம்ம பார்த்த அந்த ஷோரீலும் ட்ரெய்லரும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வழக்கமான அந்த விழாவுக்கு சொல்கிற வார்த்தைகளாகவே இல்லை, உணர்வுபூர்வமாகவே ரொம்ப நம்மளை பாதித்தது. அந்த விஷுவல்ஸ் இது ஏதோ ஒரு வேறு தளத்துக்கு சினிமா ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது மட்டும் அந்த இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடிஞ்சது. லியோவை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சிவிகுமார் கம்பெனியில் வந்து சிவிகுமாருக்கு எல்லா ஃபைனல் டிசிஷன் லியோ தான் எடுப்பார். லியோ பழக்கமே இல்லை எனக்கு, ஆனால் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டா, லியோ சொன்னால் தான் கேட்பார், சிவிகுமார் சொல்லுவாங்க. அந்த லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு சரியான கிரிட்டிக்காக எடிட்டராக எல்லா விதமான நல்ல பேர் இருந்தது. நல்ல பேர் தான் எல்லா இடத்துலையும். நீங்கள் பண்ணியிருக்கிற படமும் நிச்சயமாக வந்து ஏன்னா அவ்வளோ வேறு நீங்கள் அத்தனை டேரக்டர்ஸ் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ வேலை வாங்கியிருப்பீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் பண்ணுற படத்தில் மற்ற டேரக்டர் கிளிக்கக்கூடாதுன்ற அந்த கான்சியஸ் ரொம்ப இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக நான் பார்த்தேன். இது வரைக்கும் பார்த்தேன். ரொம்ப நல்ல வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த அஜய்
ரொம்ப அதான் நேரில் அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பார்க்குறதுக்கும் படத்துக்கும் ஏராளமான வித்தியாசம். எக்ஸ்ட்ரானரி 10 ஸ்டோரிலேயே அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துமா. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் விஜயாண்டியோட சிஸ்டர் பையன் இல்லைன்னா கூட இதே பாராட்ட நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். ஏன்னா அடுத்தடுத்து பெரிய படங்களாக வரப்போகுது. அடுத்து மிகப்பெரிய தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் தான் அது சசி ஒரு இயக்குனர். அவரோட இயக்கத்தை நீ ஒரு பேரல் ஹீரோ ரோல் பண்ணுறன்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக மேக் யூஸ் ஆஃப் இட். ரொம்ப நல்லா வரும் கண்டிப்பாக. ரொம்ப ஆல் தி பெஸ்ட். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்த உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அதே போல் அந்த படத்தில் வந்து நிறைய அதில் கேமராமேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒர்க்கு. அது ஃபோட்டோகிராஃபி வாஸ் அமேசிங். வெரி நைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. டோட்டலாகவே அது பிக்சரைசிங் அந்த டோன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் எல்லா ஹீரோயின்ஸ் ஹைலி டேலண்டட் கிரிகடா அண்ட் அதர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீது எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதே மாதிரி அந்த மார்கன், அவர் என்ன மார்கன் தெரியல, நான் ஒரு பெரிய மூர்கன் அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சினிமாவில் அது ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி, நான் சொன்னால் நடந்தே தீரணுன்ற அந்த ஒரு திமிர், அது எல்லாமே அவருக்கு இருக்குது. அவர் டைட்டில் எல்லாமே அவர் வச்சுக்க வேண்டியதான் நம்ம வச்சுருக்கேன். அவர் மூர்கன் ஒன்று எடுப்பாருன்னு எடுத்தது. அது மாதிரி வந்து நான் அப்படி ஒரு என்ன தைரியம், உச்சக்கட்ட தைரியம், உச்சக்கட்ட தன்னம்பிக்கை. அந்த தைரியத்தினோட எல்லாத்துக்கும் அடிப்படை தன்னம்பிக்கை. ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமாவில் அவரோட இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புது டேரக்டர்ஸ். அப்படின்னா அது அவர் மேலே அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையை வந்து எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன்ற அந்த தன்னம்பிக்கை தான் இத்தனை புது டேரக்டர் வாய்ப்பு கொடுக்க முடியுது. நிச்சயமாக கொடுங்க. புதியவர்கள் வர 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 தான் அந்த சினிமா வளரும். அந்த அந்த முயற்சிக்கும் ஒரு நன்றி. அதே மாதிரி உங்களுடைய இந்த போராட்டம் பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸாக இருந்து பார்த்துட்டே வர்றோம். அவருடைய எந்த அளவுக்கு எல்லா விதமான போராட்டம், மன ரீதியான போராட்டம், பண ரீதியான போராட்டம், வெற்றி தோல்விக்கான போராட்டம் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு வைராக்கியம் சொல்லலாம். இதுக்கு மேலே ஒரு தன்னம்பிக்கைக்கும் ஒரு முயற்சிக்கும் இன்னொரு உதாரணமே சொல்ல முடியாது. நான் ரொம்ப நாள் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், நான் தன்னம்பிக்கைன்னு ஒரு புக்கு கூட விஜயாண்டுக்கு பேர் வச்சிடலான்னு சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு வந்து பெரிய மரியாதை சார். ஆல் தி பெஸ்ட் ஒரு ஃபிலிம் விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய அத்தனை முயற்சிக்காகவும் உழைப்புக்காகவும் நல்ல எண்ணத்துக்காகவும் புது முயற்சிக்காகவும் லியோவுக்காகவும் இப்படம் அவர் வெற்றின்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி. ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லாரும் லியோவை வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறமா தெரிஞ்சு வந்திருக்காங்க. நான் வந்து பெருமையாக சொல்லிக்கலாம், தி ஒன்லி ஃப்ரெண்ட் ஹூஸ் ஹியர் டு விஷ் ஹிம் வெல் நான் மட்டும்தான் இருக்க முடியும். பிகாஸ் லியோ வந்து எனக்கு காலேஜ்லேருந்து தெரியும். இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ இருக்கிற கொஞ்சோண்டு க்ரியேட்டிவிட்டிக்கும் நான் இயக்குனர் ஆனதுக்கும் முதல் காரணம் வந்து லியோ தான். ஒரு சின்ன ஐடியா, நாங்கள் விஸ்காம் ஒன்றா படிக்கும்போது ஹி வாஸ் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட், நான் வந்து பிஎஸ்சி. நான் ஜூனியர் அவர் சீனியர் அந்த மாதிரிலாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வாடா போடான்னு தான் அவரை பேசுவேன். இங்கே தான் மேரி நாகரிகம் அப்படி இப்படின்லாம் அவங்க தான் பேசிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் ஒரு திடீர்னு காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், எனக்கு கேமரா என்ன எங்கே வைக்கணும்னு கூட தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒன்லி பர்சன் ஐ நியூ இஸ் லியோ. அவரே எங்கள் காலேஜ் கல்ச்சரல்ஸ் ஓவேஷன் டைமில் வந்து பைக்கில் உட்கார வச்சு விரட்டி கூத்துப்பட்டுறாங்க, எங்கேயும் கூப்பிட்டு போய் நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் வா அது இதுன்னு சொல்லி ஓடுன்னு தான் எனக்கு தெரியும். எனக்கு எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட்னு அவர் சொன்னதுனால எனக்கு அவர் டெக்னீஷியனாக தெரியும். அந்த டைம்லேருந்து இங்கே எல்லாரும் அவர் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு, புஷ் பண்ணுறாருலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஐடியா, உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட ஒரு ஐடியாவோட போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாரு. சூப்பராக இருக்குது அப்படின்னு ஆரம்பிப்பார். அங்கேயே நமக்கு வந்து அப்பாடா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே சைக்கலாஜிக்கலாக அந்த விஷயத்தை வந்து எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னும் போது he will come as a support through the process, not just editing. முதல்லேருந்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் he will be there with you. அது வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு கிராஃப்ட் மேலே இருக்கிற ஒரு லவ், சினிமா மேலே இருக்கிற ஒரு லவ். இங்கே நிறைய பேர் சொன்னாங்க till the projection he'll be there. It's not just till that. எங்களோட நண்பர், எங்களோட படித்தவர் வந்து சங்கம் சினிமாஸோட ஓனர் சேத்து, என்னோட கிளாஸ்மேட். எனக்கு கூட அவர்கிட்ட கேட்கணும்னு தோணலை. நாங்கள் பண்ண காலேஜ் ப்ராஜெக்டை அது பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதுனால வந்து அதை வந்து தேட்டரில் நீ ப்ரொஜெக்ட் பண்ணேன். பிகாஸ் அப்போ தான் கியூப்லாம் வந்துச்சு, அப்போ தான் டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன்லாம் வந்துச்சு. ஸோ we didn't need a film reel to project. உடனே கன்வர்ஷன்லாம் பண்ணி till that projector was changed. அந்த படம் ஓடிட்டு இருந்தது. my longest running film was probably that. ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி he'll not shy away from asking anything. ஒரு ப்ராஜெக்டாக பயங்கரமாக வேலை பண்ணுவார். இட்ஸ் பிகாஸ் he wants to own that project as his project. இது வந்து அந்த மாதிரி ஒரு டீம் பிளேயர் வந்து ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வரம் தான். அந்த விதத்தில் வந்து லியோவை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த படம்
அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சாரு, நான் படித்தேன். எல்லாரும் மாதிரி எனக்கும் அம்யூசிங்காக இருந்துச்சு. என்னோட ஃபேவரட் ஜானர் த்ரில்லர். அவர் இந்த மாதிரி ஒரு படத்தை நிறைய ஐடியாலஜிஸ் எல்லாம் உள்ளே போட்டு புதுசாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப அழகாக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. விஜயானி சார், தேங்க்யூ. அவருக்காக இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். நாங்கள் காலேஜ் டைம்லேருந்தே நிறையா பார்த்துட்டு பேசியிருக்கோம். படத்தோட கேரக்டர் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அஜய் பிரதர் ஒரு 1 இயராக தெரியும். அவர் ரொம்ப இயல்புலேயே ரொம்ப சாந்தமான அமைதியான ஒரு ஆள், ரொம்ப டெடிக்கேட்டட், சூப்பராக. இது வந்து ஒரு கரெக்டான இதை அந்த ஃபஸ்ட்டு படத்தில் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டெடிக்கேட்டான ரோல் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். சூப்பர். எல்லாருக்கும் பக்கத்துலேயும் பேச எனக்கு இதில் ஒரு என்ன சந்தோஷமான விஷயம்னா, எடிட்டராக இருக்கும்போது நான் அஸ்மி எடிட்டராக இருக்கும்போது எல்லா டேரக்டர் திட்டே இருப்பேன், ஷார்ட் எடுக்கலாம் அப்படி இப்படி. நான் டேரக்டராக மாதிரி தெரிஞ்சு அது ஒரு பிரச்சனை ஒரு விஷயம்ன்றது. ஸோ எடிட்டர் ஆகி நீங்கள் டேரக்டராக மாறினால கண்டிப்பாக அந்த விஷயம் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தெரியுது. இதுதான் சார்க்கில் தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னொரு விஷயம்னா, தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்றது ஒரு விஷயம் முக்கியமான மேட்டர் நான் பார்க்குறேன்னா, சினிமாஸ் பிஸ்னஸ் பிகாஸ் இட் இஸ் ஆர்ட். ஸோ புரிஞ்சலாம் அந்த அங்கேயே ஒரு கிரியேட்டர்னால அது நடக்குதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண விஷயங்களில் கூட நைட் ஒரு 2 மணிக்கு கால் பண்ணாலும் எடுத்து பேசுவார், 4 மணிக்கு கால் பண்ணாலும் பேசுவார். ஸோ ஆக்டிவாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் கிரியேட்டர்ன்றதுனால மெயினாக எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுறது ஒரு ப்ரிவிலேஜாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் ஒரு கிரியேட்டராக இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு புரியுது. அது மட்டும் தாண்டி என்னையும் நம்ம கேட்குறது தாண்டி சில விஷயங்கள் அவர் பண்ணி கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ ரொம்ப ஹாப்பியான விஷயத்தில் தென் அஜய்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய். அஜய் நான் மீட் பண்ணும்போது எப்படின்னா, சில பேர் அஜய்க்கு ஃபோனில் பேசணும், சார் பேசினா ஒரே மாதிரி விஷயம் இருக்கும். அப்படிலாம் படம் பார்க்கும்போது நல்லா ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. சார் எப்படி புது டேரக்டர் அது மட்டும் இந்த கேரக்டரில் எழுதும் போது ஏஜில் அதே மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம். எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த படம் கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸ் ஆகும். தேங்க்ஸ். தேங்க்யூ ஜோஷ்வா. அடுத்து நான் பேச அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் வந்து த்ரில்லர். இப்படி ஒரு ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சிவா சார் சொன்ன மாதிரி திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே இன்ட்ரெஸ்டிங் இந்த படம் த்ரூ அவுட்டாக ஹோல்ட் பண்ணுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ டீம் எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. பிரசன்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். விஜயானி சார், நீங்கள் இல்லாமல் நான் இங்கே இல்லை சார். ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபராக சலீம் படத்தில் ஃபஸ்ட்டு டெபியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணார் சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். லியோ ஜம்பர் சார், ட்ரெய்லர் வாஸ் அமேசிங் சார். ஆக்சுவலாக நிறைய அவார்ட்ஸ் எடிட்டராக வாங்கியிருக்கீங்க, டேரக்டராக நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும்னு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சார். ஸோ ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு, சொல்லிடுமா சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். அப்புறம் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண அஜயை பற்றி நிறைய சொல்லலான்னு அப்படிலாம் இல்லாமல் நிறைய சொல்லணும்னு இருக்கேன். என்னென்னா, ஆக்சுவலாக அஜய் வந்து ஆக்சுவலாக ஒரு மசாலா கமர்ஷியல் ஹீரோ. அவர் நிறைய நான் அவர்கிட்ட இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் பழகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. ரீசெண்டாக நாங்கள் மிஷன் இம்பாசிபிள் படம் பார்த்துருந்தோம். அதில் படம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் சின்னதாக அப்செட்டாக இருந்தார். என்ன ரீசன் தெரியல, யோசிச்சுட்டே இருந்தோம். அஜய் என்னாச்சு அஜய், படம் பார்த்து நல்லா தானே இருக்குது? இல்லை சார். சரி என்ன சின்ன சொல்லுங்கள், படத்தில் என்ன பார்த்தீங்க? இல்லை சார், அது அந்த டாம் க்ரூஸ் வந்து ஜெட் சீக்வன்ஸில் வந்து ரோப் போட்டு பண்ணியிருக்காரு சார். நானாக இருந்தால் ரோப் எல்லாமே பண்ணியிருப்பேன். அந்த மாதிரிலாம் பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படியே அஜய்ங்க மேலே கீழே பார்த்துட்டு, ஆமாம் சார், ஆக்சுவலாக டாம் க்ரூஸ்க்கும் எனக்கு 2 வித்தியாசம் தான். அப்புறம் வந்து டாம் க்ரூஸ் வந்து ஹாலிவுட்டில் ஆக்ஷன் ஹீரோ, நான் வந்து இந்த ஆல் ஓவர் த வேர்ல்டு உலகத்துக்கே ஒரு ஆக்ஷன் ஹீரோன்ற மாதிரி அவர் நிறைய என்கிட்ட காமெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பார். இப்போ ரீசனாக நாங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ் நல்லா பழகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 2வது வித்தியாசம் சொன்னார், அது இன்னும் பயங்கரமான வித்தியாசமாக இருந்துச்சு. டாம் க்ரூஸ் வந்து அந்த தான் சார் ஆக்ஷன் ஹீரோ. அவர் வந்து ஆக்ஷன் பண்ணால் தியேட்டரில் மட்டும் தான் அதிரும், நான் ஆக்ஷன் பண்ணால் இந்த உலகமே அதிரும்ன்ற மாதிரி நிறைய காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு அஜயோட பழகிறதுக்கு சான்ஸ் கொடுத்த விஜயானி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க நல்லா இருக்கும் சார். இல்லை சார், ப்ளீஸ் சார், நீங்கள் சொன்னீங்க நல்லா இருக்கும். ஸோ சஸ்டருக்கு அப்புறம் அஜய் வச்சு நான் டேரக்டராக சார் எப்படின்னா சினிமாட்டோகிராஃபராக டெபியூ இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ, அதே மாதிரி இப்போ என்னை நம்பி என் மேலே வச்சுக்க பிலீஃப்க்கு என்னை டேரக்டராக ஸ்கிரிப்ட் கேட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த லைஃப்பை நான் மறக்க மாட்டேன் சார். எப்படி சலீமில் எப்படி சினிமாட்டோகிராஃபரை நம்பி
என் மேலே நம்பிக்கை வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி as a டேரக்டராக கண்டிப்பாக உங்கள் பேரை நான் காப்பாற்றுறேன் சார். அஜய் தேங்க்யூ ஸோ மச் அஜய். ஸோ நான் சும்மா இது பண்ணால் சொன்னேன். அஜய் உண்மையிலேயே டவுன் டு எர்த், ரொம்ப ரொம்ப சிம்பிளான பர்சன். யாரோ சொன்னாங்க இப்போ ஆக்சுவலாக நான் கூட ஃபோனில் பேசும்போது விஜய் சார் பேசுகிறாரா அஜய் பேசுகிறாரான்னு தெரியாமல் நானே கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். அதே பாடி லாங்குவேஜ் சார் இப்போ தான் இன்டர்வியூவில் எப்படி லைக் இன்டர்வியூ யாராவது கேட்கும்போது சின்ன தக்காக ரிப்ளை பண்ணுவார்ல, அது ஆல்மோஸ்ட் அஜய் கிட்ட அப்படி இட்டோவாக இருக்கும். அஜய் நிறைய உண்மையாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே அஜய், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். லியோவோட ஒர்க் பண்ணதுக்கு ஐம் வெரி ஹாப்பி. திஸ் கண்டென்ட்டோடு வரும்போது இந்த கண்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய சேலஞ்சிங் ஒர்க் இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு விஜயாண்டனி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மேடையில் பேசி பெருசாக பழக்கம் இல்லை, அதனால சின்ன நர்வஸ். அஜய் ஆஸ் அ டன் எக்ஸலண்ட் ஜாப், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே பண்ணல, ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் பண்ணுறது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த டீம். தேங்க்யூ. இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய கேமராவை பார்த்து பேசுகிறேன். இதுதான் இந்த வருஷத்தோட முதல் படம் எனக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், லியோ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் விஜயாண்டி சார், ரொம்ப சந்தோஷம் அவரோட நடிச்சது. வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி அட் த சேம் டைம். வெளில தெரியாது, சைலண்டாக இருப்பார், பட் டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாய்ப்பார். அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து காப்பாக நடிச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு இந்த ரோலு. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹோம்லியாக பவி டீச்சராக இருந்து சிலக்கம்மா அப்படி இப்படின்னு வந்து இப்போ கூட சீனு சாரோட இயக்கத்தில் நடித்த படம் கூட ரொம்ப ஹோம்லியாக இருக்கும். ஸோ இது வந்து மாற்றம் ஒன்றுதான் மாறாது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கூட. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம கேரக்டரை, நிறைய கற்றுக்கணும் சினிமாவில் அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டாக வந்தனோ, எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ எனக்கு ஆதரவு கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு படத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆகிட்டுருக்கு. பட் என்னதான் பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசாக நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ். ஸோ அதை எனக்கு வந்து இந்த சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு. அதான் நான் சொல்கிற மாதிரி இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆப்வியஸ்லி ஜூனில் வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் 27. கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் அண்ட் அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். எங்கள் சார்பாகவும் என்னோட டீம் எல்லாரும் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா பயந்துட்டே இருந்தேன். போலீஸாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப அப்பாவியாக, ரொம்ப சைலண்ட்டாக நடிச்சு தான் பழக்கம். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கும் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் இல்லை, என்னால் முடியும்னு சொல்லி லியோ சார் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரி திங். அதே மாதிரி சொல்லணும்னா இந்த படத்தில் நடித்த எல்லாரும், மகாராஜ் சார் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சேஷிகா, தீப்தி, அர்ச்சனா அண்ட் நிறைய பேர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தெம் ஆஸ் வெல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஜய். எல்லாரும் சொல்கிறாங்க நிஜமாவே அவர் வந்து பயங்கர சுட்டி, நிஜமாவே. அண்ட் அட் த சேம் டைம் ஸோ டேலண்டட் ஆஸ் வெல். நிஜமா தெரியல ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே. நான் தான் 2-3 வார்த்தைலாம் தெரியாமல் திக்கி நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு டைலாக் பேசணும்னா ஒரே ஷார்ட்டில் பேசி முடிச்சிடுவார் அவர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய் ஃபார் யுவர் டெபியூ. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நான் இருக்கிறது. யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யூபி சார், தேங்க்யூ. ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு, என்ன போலீஸ் நம்ப வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நிறைய நன்றி சொல்லணும், பட் இந்த ஸ்டேஜில் அது ரொம்ப லென்த்தாக போயிடும். ஒரு 4 நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். முதல் நன்றி இறைவன். இந்த படைப்புன்னா அவர் தான் அதுக்கு. ஸோ இந்த படைப்புங்கிற ஃபீல்டில் நான் இருக்கேன்னா அது இறைவன் தான் செயல். 2வது என்னுடைய அப்பா அம்மா, மனைவி. என்ன மாதிரி ஒரு ஆளை டாலரேட் பண்ணுறது பெரிய விஷயம், அதனால அவங்களுக்கு நன்றி. 3வது சார் விஜயாண்டி சார் மட்டும். நிறைய படங்கள் இதே மேடையில் எடிட்டராக இருந்திருக்கேன், என்னை இயக்குனராக ஆக்கி ரசிக்கிறீங்க, அழகு பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். ஒரு இயக்குனராக இருந்து எடிட்டராக இருந்து இயக்குனராகிறதுக்கு என்ன வித்தியாசம் ஒரு ஃப்ரெண்டு இயக்குனர் கேட்டாங்க. புதுசாக இருந்து வித்தியாசமாக இருக்குது. இதே மேடையில் நிறைய ப்ரெஸ் மீட் சிவகுமார் சாரோட இருந்திருக்கேன். அப்போ நடிகர்கள், சீஃப் கெஸ்ட்டு அப்படி ஒரு அந்த சைடில் இருப்ப ஒரு ஓரமாக
அது கடைசியாக ப்ரெஸ் மீட் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது பின்னாடி நின்று எகிரிலாம் பார்ப்போம், இல்லை கார்னர் போயிடுவோம். அது கூட ப்ரெஸ்ஸில் வரும்போது கொஞ்சம் எடிட் ஆகிடும் எடிட்டர். ஸோ இதை மாதிரி இருந்துன்னா இப்போ இன்னைக்கு எடிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். வித்தியாசமான அனுபவம் கண்டிப்பாக இருக்குது. எடிட்டிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது டைரக்ஷன் ரைட்டிங் ரெண்டுமே அதுலேயே இருக்குது. ஒரு சீன் என்னுடைய இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி. அவங்கக்கிட்ட தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ரஞ்சித் சார்ல ஆரம்பித்து நலன் சார், ரவி சார், அத்தனை பேரையும் சொல்லலாம். அவங்கக்கிட்ட ஒன்று ஒரு புது விஷயம் நான் லேர்ன் பண்ணேன். நலனோட ரைட்டிங், அவருக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். சிவி சார், அவர் வந்து என்னுடைய மென்டர். என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை. அவருடைய மாயவன் படம் எனக்கு மிகப்பெரிய அனுபவம், வித்தியாசமான அனுபவம். நான் சொல்கிறது, ஒரு எடிட்டிங் ரூமுக்குள்ளே எனக்கு வர்ற சீன்ஸை நான் வந்து எடிட் பண்ணும்போது நான் அதை டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். டேரக்டரோட சீன் ஆர்டர் ஒன்று இருக்கும், அதையும் எடிட் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் நான் ஒன்று பண்ணி அதை காமிப்பேன். மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும். இது எனக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. உட்காந்த இடத்துல டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு சார் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில், அது மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான அனுபவம். என்னுடைய நண்பர் ரோகினுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணுங்க. ஏன்னா என்னை எக்ஸ்போஷர் முதல் நான் ஒரு ரூம்குள்ளே ஏதோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ரோகினி ஒர்க் ஏதோ பார்த்துட்டு ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி, மியூசிக்னு நிறைய எனக்கு கொடுத்துட்டே இருப்பா. அப்படி அதெல்லாம் வந்து ஒரு நாலேஜ் கெய்னிங். அந்த ஆரம்பம் தான் இந்த இது. ஸோ அதனால தான் ரோகிணி கண்டிப்பாக வரணும்னு சொன்னேன். விஜயானி சாருக்கும் எனக்கும் எப்படி இந்த அறிமுகன்றது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். லாக்டவுன்லேயே நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரு படம் எழுதி டைரக்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த டைமில் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் பண்ணோம். நானும் என்னோட நண்பர் விஷ்ணுன்னு இன்னொருத்தரும் அதை முடிச்சுட்டு நான் டைரக்ஷன் ரெடி ஆகிட்டேன். சார் வந்து முடிக்கும்போது எனக்கு அதுக்கு முன்னாடியே சார் வந்து ஒன் பை ஒன்னாக எனக்கு ஒர்க்கை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். கொடியில் வந்து ஒர்க் கொடுத்தாரு. ரோமியோ படத்தோட ட்ரெய்லரு, பிச்சைக்காரன் 2 படத்தோட ட்ரெய்லர், அவரோட தொடர்பிலே இருப்பேன். அவருக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து மியூசிக். என்னுடைய படத்தோடைய எடிட்டிங் ஸ்டைல் வந்து ரிதம் எடிட்டிங். ரிதம்னு நான் சொல்கிறது, ஒரு சீனில் ஒரு நடிகருக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை ஒரு ரிதம் தான் நான் பார்க்குறேன். அது ஒரு இசைக்கு கரெக்டாக சேரும்பொழுது அது மிகப்பெரிய எமோஷனல் கனெக்டை க்ரியேட் பண்ணும். இந்த ரிதம் எடிட்டிங் வந்து சாருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் என்னை தொடர்ந்து ஒர்க் கூப்பிட்டாரு. நான் டைரக்ட் பண்ணணுன்னு சொல்ல போகுது கூட அப்படியா என்ன கதை நீங்கள் வாங்க சொல்லுங்கன்னு எனக்கு என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டாரு. ஒரு 3 மணி நேரம் அந்த கதையை சொன்னேன். எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் கேட்டார். நான் நினச்சேன் ஒரு 6 மாதம் ஆகிடும்ட்டு. ப்ரீ ப்ரொடக்ஷன், டைரக்ஷன் டீம்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் சின்ன டீமாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 3 அசிஸ்டன்ஸ் தான் இருந்தாங்க. சந்துரு, பிரவீன், அருண்லாம் இருந்தாங்க. எவ்வளோ சீக்கிரம் இதை ப்ராடக்ட் ஆக்க முடியுன்றதை அவர் வேகமாக விரைந்து பண்ணி கொடுத்துட்டாரு. அவருடைய டைரக்ஷன் டீம் கூட பிரபு எனக்கு கொடுத்தாரு. உடனே இம்மீடியட்டாக ஷெடியூலிங் பண்ணுங்க. எல்லாமே விறுவிறுன்னு என்னால் இதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இந்த படத்தை எப்படி நான் சீக்கிரம் முடிச்சேன், எல்லாமே அவர் தான் காரணம். டைரக்டர் அவர் தான் கொடுத்தாரு. அவருடைய ரோமியோ படத்தோட அசோசியேட்ஸ் ரெஃபர் பண்ணார். எல்லாமே சூப்பர் கிங். அண்ட் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிங்க ப்ளீஸ். இவ்வளோ பேசினது இல்லை, ஓரமாக ஒரு எடிட்டிங் மைண்ட் இருக்கும். சாரிங்க. மார்கன் படம் எப்படி ஆரம்பிச்சதுன்ற ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணுறேன். இந்த கதை லாக்டவுனில் என் நண்பர் விஷ்ணு வந்து ரொம்ப அவர் வந்து இந்த கிரியா யோகம் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனிதர். இன்னைக்கு அவர் இல்லை என் கூட. ஒரு இயற்கை எழுதிட்டார். அவர் சித்தர்கள் மேலே மிகப்பெரிய பற்றுள்ள ஒருத்தர். போகர், அவர் பேரே விஷ்ணு போகர் மாற்றிக்கிட்டார். அவர் ஒரு ஐடியா சொன்னார், இது சித்தர்கள் பண்ணுற ஒரு சில விஷயம் ககன மார்கன்றவர். அதுக்கு அவர் வேற பேரை சொல்லியிருப்பாரு. அது வந்து பரகாய பிரவேசம். இந்த படம் த்ரில்லர் லுக்கில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி இருக்குது. நம்ம
இப்போ கிட்டிஷாக சொல்லலாம் அந்த காலத்தில் நம்ம சக்திமான்லாம் பார்ப்போம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஸ்பைடர்மேன் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவை க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு இந்த ககனமார்கன்ற ஐடியா வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவர் சொல்லிட்டு ஒரு 20 மினிட்ஸ் டெவலப் பண்ணிட்டு நண்பர் கொடுத்துட்டாரு. அப்புறம் ஒரு வருஷம் எனக்குள்ள அது படமாக ஊற ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நானும் அந்த சித்தர்களை பற்றி நான் நிறைய தேடலை எடுக்க ஆரம்பித்தேன். இந்த படத்தில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ககனமார்கன்ற டைட்டில் எங்கேருந்து வருதுன்னா ஒரு சித்தர் பாடல். அவர் பேர் வந்து மச்சமுனி சித்தர் இல்லைன்னா மச்சேந்திரர். அவருடைய பாடல் கவனக்குடியை கொண்டு அதனாலே ககனமார்கந்தனிலே அகனமாய் சென்று சதுரகிரிக்கு போய் குதுகலித்தேன். இதுதான் அந்த பாடல். அதில் இருக்கிற ககனமார்கன் அதாவது ஒரு கவனக்குடியின்னா ஒரு மருந்து. அதை எடுத்துக்கிட்டு அவங்க அகனமானா ஆன்மாவாக போய் ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இப்படி ட்ராவல் பண்ணுற சித்தர்கள் கதை வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இதை வந்து ஒரு படமாக பண்ணணும், ஒரு கேரக்டருக்கு யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் தேட ஆரம்பித்தேன். இந்த கதைக்கு வந்து ஒரு இந்த கதைக்கு தண்ணீருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரியும், அண்டர் வாட்டர் ஷாட்ஸ். அதுக்காக இருக்கிறதே ரொம்ப மிஸ்ட்ரியான வாட்டர் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பித்தேன். ரொம்ப புதுமையான, அதாவது சக்தி வாய்ந்த நீர் நிறைய இடங்கள் இருக்குது. சுனை நீர்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு முக்கியமான இடம் வந்து கஞ்சமலை, சேலம் கஞ்சமலை பக்கத்தில் காளங்கி சித்தர் கோயில். அங்கே வந்து மூலிகை கிணறு வரிசையாக இருக்கும், 5-6 கிணறு. அங்கே வந்து அதை குடித்தா உடம்புல இருக்கிற நோய்கள், ரத்த பிரச்சனை இதெல்லாம் சரியாயிடுன்ற நம்பிக்கை இருக்குது. அதில் மெக்னீஷியம் இருக்குது சயின்டிஃபிக்லி. அது மாதிரி ஒரு அந்த மலையில் ஏறுனா ஒரு 50-60 கிணறு அது மாதிரி இருக்குது. அது எல்லாமே சித்தர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது வந்து மூலிகை நீர் ப்ளஸ் அங்கே இருக்கிற அந்த தண்ணியில் இருக்கிற இரும்பு சத்துக்காக எடுக்கிறாங்க. தங்கம் வந்து மென்ட் பண்ணியிருக்காங்க, கோல்டு மைனிங். ஸோ இப்படி ஒரு கோயில் அது. அந்த காளங்கி சித்தரோட கோயில் அதுதான். அங்கே இளம்பிள்ளைன்னு ஒரு கிராமம் இருக்குது. அவர் தான் அந்த இளம்பிள்ளையும் கூட. அவர் ஏதோ ஒரு மூலிகையை சாப்பிட்டு சின்ன பையனாக ஆகிட்டாருன்னு ஒரு கதை அங்கே இருக்குது. அந்த கோயிலோட கிணறுல ஒரு அழகான ஒரு ஆமை இருந்தது. அங்கே வந்து சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து சித்தர்கள் இருக்காங்க, மீனாகவும் ஆமைகளாகவும் பறவைகளாகவும் விலங்குகளாகவும் சித்தர்கள் இருக்காங்க, எப்போ வேணால் மனித உருவம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இதெல்லாமே எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் கதை. எனக்கு திரைக்கதையாக இதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதை டெவலப் பண்ணும்போது தான் இந்த கதையோட ஒரு மிஸ்ட்ரி போர்ஷனை வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். இதை சார்கிட்ட சொன்ன உடனே அவருக்கு வந்து என் ரோல் சூப்பராக இருக்குது, இந்த ரோல் யார் பண்ணுறா, இன்னொரு அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏடிஜிபி, இன்னொரு கேரக்டர் சஸ்பெக்ட், அதில் தான் அந்த மிஸ்ட்ரி இருக்குது, இதை யார் பண்ணுறான்னு கேட்டார். நான் என் மைண்டில் இருந்தது அந்த காலத்து சிம்பு தனுஷ் அந்த கேட்டகரியில் இருக்கணும்ட்டு. சார் அஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அஜய் எனக்கும் தெரியும், கோடியில் படத்துலேருந்து ஏடியாகவும் பார்த்துருக்கேன். கொஞ்சம் தமிழ் லுக்கு வேணும் சார், தமிழ் அறிவுன்ற கேரக்டர். ஸோ டோன் டவுன் பண்ணணும் உடம்பு, ப்ளஸ் ஃபேஸ் சொல்கிறேன், ஃபேஸ் ஸ்கேனிங் சொல்லணும். அப்புறம் ஹேரை கொஞ்சம் கம்மி பண்ணணும், கண்ணில் ஒரு கட் சின்னதாக பண்ணுறோம். உடனே ஒரு மாதத்தில் ஒரு லுக் ஒன்று செட் பண்ணி காமிச்சாரு. பிரமாதமாக இருந்தது. அதுதான் நீங்கள் பார்த்த அந்த க்ரைம் சஸ்பெக்ட் லுக். இதுக்கு இந்த படத்துக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது. அதேமாதிரி அஜய் வந்து அப்பப்போ திடீர்னு ஏடி ஆகிடுவார். அவருக்கு நானும் நிறைய இருக்குது. அவர் ஏடியா இருந்ததுனால அவரும் நிறைய ஒரு இன்புட்ஸ்லாம் கொடுப்பாரு, ஐடியாஸ் சொல்லுவார். இந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஏன்னா 20 அடி தண்ணி கீழே அவர் பிரதர் சொன்ன மாதிரி அவர் உண்மையாகவே பண்ணிடுவாருன்னு நினைக்கிறார். ஃப்ளைட்லேருந்து குதிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் சொல்கிறார். 20 அடி 10 அடியிலே உங்களுக்கு காதில் வலிக்க ஆரம்பிச்சிடும். 20 அடியில் போய் ஒரு 20 செகண்ட்ஸ் நான் டீப் ப்ரீத் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுலாம் வந்து ப்ராக்டிக்கலி அவங்க டைவிங் டீம் வந்து சூட் போட்டு பண்ணுவாங்க. அஜய் வந்து ஒரு நார்மல் பேர் பாடியிலே பண்ணியிருக்காரு. ஸோ 2 நாள் அந்த ஷூட் நடந்தது. எக்ஸ்ட்ரீம் கோஆப்ரேஷன், அங்கே பண்ணவே முடியாது யாரும். நான் கூட அந்த எனர்ஜியில் பண்ணிட்டாருன்னு நினச்சேன். அவர் உண்மையாலுமே பண்ணிட்டார் கண்மூடித்தனமாக. வந்து ஒரு வாரம் கழிச்சு அவர் பயங்கர ஹெல்த்தில் ஏதோ நீர் கோத்துருச்சு அவர் தலையில். ஸ்கேன்லாம் காமிச்சார், பயந்துட்டேன். ஒரு பெரிய ரிஸ்க் அது. அண்டு இந்த படத்தில் டெக்னீஷியன் டீம் நான் கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு இந்த படத்தில் டேரக்டர்ஸ் எவ்வளோ உறுதுணையோ அது மாதிரி எனக்கு 2 பேர் நான்
அதிகபட்சமாக நான் அவங்கள சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். ஒன்று யுவா, அவருடைய ரைட் ஹேண்ட், இன்னொன்று ஆர்ட் டைரக்டர் ராஜா. ஆர்ட் டைரக்டர் ராஜா பிரமிப்பான ஒரு ஆர்ட் டைரக்ஷன். ஹீரோ வீடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் மைண்டில் ஒன்று இந்த ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்துலையும் கூட. ஸோ அவன் வீடை வந்து ஒரு எளிமையான வீட்டை எவ்வளோ அழகாக அவன் வரைஞ்சி பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. அது விஷுவலாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் தேட்டர்லையும் இன்னும் ரசிக்க முடியும். படம் முழுக்க அந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு ஆர்ட் இருக்குது. யுவா வந்து எனக்கு ஈக்குவலாக எனக்கு என்னை விட வேகமாக ஓடக்கூடிய ஒரு கேமராமேன். அவருக்கு பயங்கர எடிட்டிங் சென்ஸ் இருக்குது. ஷார்ட் டிவிஷன்லேருந்து எல்லாமே நான் போட்ட கமிட்மெண்ட் டேட்குள்ளே முடிக்கணுங்கிற புரிதலோட ரொம்ப மெனக்கெட்டு பண்ணி கொடுத்தாரு. அது அண்டர் வாட்டர் எனக்கு தெரிஞ்சு இவரை தவிர வேறு யாரும் ஷூட் பண்ண முடியாது. அப்படி ஒரு டீம் இவர் மும்பையில் வச்சுருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அவருடைய செகண்ட் யூனிட் சினிமாட்டோகிராஃபர் ராஜீவ், அவரை பற்றி நான் சொன்னேன். டெஃபினட்டாக ப்ரில்லியண்டான ஒர்க்கு. அவருமே பெரிய சப்போர்ட் பண்ணார். அது ஒன்றும் பர்சன் விவேக், அப்புறம் ஜிம்பல் நரேன். படம் முழுக்க ஜிம்பல் தான். மூமெண்ட் ஷார்ட்ஸ் டைரக்ஷன் டீம் தெரியும். அண்ட் இந்த படத்தில் எனக்கு சார் அமைத்து கொடுத்த காஸ்டிங் வந்து எக்ஸ்ட்ரானரி. அவர் ஒரு காஸ்டிங் டைரக்டரும் கூட இந்த படத்தில். சமுத்திரகணி சார் ஒரு சின்ன ரோல் தான் அது, பட் பெரிய ரோலாக ஒரு ஆக்குறது அவர் தான். சார் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ரெஃபர் பண்ணார். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலுக்கு கேஸ்டிங்கே அமையல, அவர் ரெஃபரன்ஸில் தான் அந்த ரோல் கிடைச்சிது. அண்டு படத்தில் நடித்த ஹீரோயின்ஸ் பிரிகிடா ரொம்ப சின்சியர், எனர்ஜெட்டிக். அவங்க ஏடியா இருந்ததுனால டக்குன்னு அந்த சீனை படித்து அதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு ரொம்ப இந்த ஸ்பீடாக எடுக்கிறதுக்கு ஸ்பீடாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி நல்ல கேஸ்டிங். அர்ச்சனா வந்து ஹைலி எனர்ஜெட்டிக், அவங்கள அடக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ரொம்ப துருன்ட்டு அவங்கள மெலோடோன் பண்ணுறது தான் வேலையாக இருந்தது. ரொம்ப எனர்ஜெட்டிக், பாசிட்டிவ்லி ஸ்பீக்கிங். 4 பக்கம் ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் படித்து அப்படியே மனப்பாடமாக சொல்லிடுவாங்க. ஈவன் அஜய்க்குமே அந்த ஸ்கில் இருக்குது. ஒரு பேஜ் டைலாக், ஒரு மோனோலாக் எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணார். அப்படியே ஒரு லென்த்தாக ஒரே ட்ராக்கு, ஒரு 30 செகண்ட்ஸ் வரும் அந்த ஷார்ட்டு. ரொம்ப நல்லா மனப்பாடம் பண்ணி கொடுத்தாரு. சித்தர்கள் பாட்டெல்லாம் பாடியிருக்காரு, தமிழை கரெக்டாக உச்சரிச்சிருக்காரு. ஸோ போயிடுச்சா சாரி. விஜயானந்தி சார் மறுபடியும் இசையமைப்பாளராக இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். எனக்கு வந்து எவ்வளோ தூரம் எடிட்டிங் பிடிக்குமோ ஈக்குவலி எனக்கு மியூசிக் பிடிக்கும். 2 சாங், ஒரு சாங்க்கு 3 மினிட்ஸ் நினைக்கிறேன், இன்னொரு சாங்க்கு 5 மினிட்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுதான் நீங்கள் பார்த்த சாங். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் என்ன நினச்சேன், ஒரு பாட்டு அந்த லவ் சாங், அந்த ப்ரப்போசல் சாங்கில் ஒரு டம்மியாக ஒரு ஐடியா சொன்னேன். இதான் சார் சுச்சுவேஷன். பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறா, அவன் நம்பவே இல்லை அந்த பாட்டு முழுக்க. உண்மையாக என்ன லவ் பண்ணுறேன்னு கேட்டே இருக்கான். இதான் சார் சுச்சுவேஷன். அதுக்குள்ளே இந்த சாங்கே முடிஞ்சது. சொல்லிடுமா உண்மையாக எனக்கு சொல்லிடுமான்றது அருமையான லிரிக்ஸ் எல்லாம் வருது. சார் வந்து அதை இன்ஸ்டன்ட் கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இன்னொரு ஒரு டைட்டில் சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உலகையே முழுமையாக வெறுக்கிறேன். பியூட்டிஃபுல்லான சாங். ரொம்ப நன்றி சார். இதை தாண்டி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், நான் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்த அதே டைமில் ஸ்டுடியோவில் இன்னொரு ரூமில் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இதை மாதிரி நம்ம பண்ணவே முடியாது, நான் பார்த்ததில்லை. ஈக்குவலாக அப்படியே எடிட்டிங்கோடையே பிஜிஎம், ரீல் 1 முடிக்கும் போது அதோடைய பிஜிஎம். ஸோ எக்ஸாக்டாக ஒரு ரிதம் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. ரொம்ப நன்றி சார், உங்கள் டீம் எனக்கு அமைச்சு கொடுத்தது. இன்னொன்று சொல்லி ஆகணும் சார், எனக்கு தெரிஞ்சு இந்தியா இல்லைன்னா ஏஷியாவில் நினைக்கிறேன் ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்டையர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் வச்சுருக்காரு. லைக் டப்பிங், எடிட்டிங், டிஐ, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ரைட்டிங். அவருடைய ரைட்டர் பழனி சார் பற்றி நான் சொல்லணும். இந்த படத்தில் என் கூட எடிட்டிங்கில் அவர் தான் வேணும்னு நான் கேட்டு கூட முழுக்க கூட ரைட்டர் மாதிரி அவரை ட்ராவல் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி பழனி சார். நன்றி. இந்த படத்துக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற மீடியா. மார்கன் உடைய விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நிர்வாகிகளுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குநர்கள், பெரியவர்கள், இந்த படத்தில் எங்கள் கூட நினைச்ச அனைத்து சக நடிகர்களுக்கும், முதல்ல விஜய் ஆண்டனி சாரோட நடிகர் இன்னும் ரொம்ப நாள் ஆசை.
2018 ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது அப்படியே திருப்பி ட்ராப் ஆகி போச்சு அந்த படம். அது உள்ளுக்குள்ளவே இருந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு லியோ சார் மூலமா ஒரு த்ரூட்டாக வர மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு மடிச்சு அதில் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம். அது டேரக்டர் சொன்னார் சித்தர் அப்படின்ட்டு. அந்த சித்தர் கூட நெருக்கத்தில் இருக்கிறவன் தான் நான். ஏன்னா என்ன நீங்கள் முதல்ல பார்த்த சங்கர் வந்து வர மாதிரி இருக்கும். 2012க்கு அப்புறம் நான் டோட்டலாக சைவத்துக்கு மாறி சித்தர் வழிபாட்டில் தான் இருக்கேன். அவங்களுடைய தொடர்பு கிடைக்கணும்னா அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரமாக அங்கே போக முடியாது. எப்படி சொல்லனா, தேவபிரான் தன்னை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அவங்கள உணரக்கூடிய அறிவு இந்த 100 ஆண்டு கொடுத்தது தான். யாவர் ஒருவர் அறிவார், அறிந்தது கேள்னில் உணர்னில் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரு. அந்த நிலையை அடையணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த சித்தர் வழிபாடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அஜய்க்கு வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன லிங்க் இருக்குது. அதுதான் ஷார்ப்பாக இருக்கும். அது அஜயோட கேரக்டர் ஷார்ப்பாக இருக்க காரணமும் அதுதான். இதில் நாங்களும் கூட வந்து ட்ராவல் ஆகும். எங்களுக்கு வந்து இந்த மார்கன் சாதாரண மார்கன் இல்லை, இது ஜெய் மார்கன், அவ்வளோதான் சொல்ல முடியாது. ஏன்னா இது லியோவுக்கு வந்து சாதாரண படம் இல்லை. அவர் எடிட்டர் மட்டும் கிடையாதுங்க, டைரக்ஷன் பண்ணும்போது டைலாக் கூட எடிட் பண்ணுறாரு. எனக்கு லெஃப்ட் அதிகமாக டைலாக் அதுவும் இருக்காது. ஒரு இதுதான் இருக்கா வேணா அது போதும் அந்த மாதிரி ரொம்ப என்ன ஒரு சின்ன சீன் கூட அவ்வளோ உட்காந்து யோசிப்பார். எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பார். அந்த மாதிரி யோசிச்சு சொன்னால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேரக்டரும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த பையன் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி எல்லா கேரக்டரும் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் வெற்றி அடைய இந்த படத்தில் நடித்த நான் சந்தோஷம் அடைகிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. என்னடா பேக் டு பேக் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, நிறைய காசு வச்சுக்காரு நினைக்காதீங்க, எல்லாம் கடன் தான். மாதம் வட்டி தான் சார். அதையும் சொல்லியிருக்கு சார் கூட. அதெல்லாம் கட்டிடுவோம். சரிங்க சார். நம்பிக்கை தான் டேரக்டர் லியோ மேலே வச்சுருந்த நம்பிக்கை தான். ஒவ்வொரு கதையும் சொல்லும் போது பெப்பியனாக இருக்கட்டும், ஜோஷுவாக இருக்கட்டும், கணேஷாக இருக்கட்டும், அருண் பிரபுவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நான் வச்சுக்கிற நம்பிக்கை தான். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் உள்ள அத்தனை டேரக்டரும் தான் எனக்கு காப்பாற்றிருக்கிறாங்க. ஸோ அவரை பார்க்கும்போது ரொம்ப நம்பலான்னு தோணுது. நம்புகிறேன், பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கடன் சொல்லி சார் வேறு ஏதாவது ஆயிடப்போகுது, அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதர் நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர். உங்களுக்கு பிரச்சனைன்னா நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருப்பீங்களோ அதை விட 10 மடங்கு உள்ள இன்வால்வ் பண்ணிட்டு நம்மகிட்டே ஃபைட் பண்ணுவார். இவர் சொன்னார், யாரோ டேரக்டர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார்ல, நீங்கள் யார் டேரக்டர்னு மறந்துடும் படம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். டெக்னீஷியன்ஸு நமக்கு என்ன முடிச்சாலே இப்போ நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலும் கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்காம இறங்கி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலமன் பழைய காலத்து கதை ஒன்று ஞாபகம் இருக்குது. ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. இப்போ சாலமன் கிங் என்ன பண்ணுவார், சரி ஒன்று பண்ணலாம், அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பதியாக கொடுத்துடலான்னு சொல்லும்போது உண்மையாக நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க, இல்லை அவங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதை வச்சு அந்த கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தண்டிச்சிடுவாருன்ற மாதிரி. எந்த டேரக்டருக்கு லியோ கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்ட் மேலே லியோ கண்டிப்பாக வச்சிருப்பார். அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். பிச்சைக்காரனில் அவர் எடிட்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 3-4 படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு. உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது. நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து நடிகரான பிறகு மியூசிக் பண்ணுறதை விட்டேன் இல்லையா, இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன். நீங்கள் என்னதான் இப்போ கண்டிப்பாக இந்த படம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் உங்களுக்கு. ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்கள் டேரக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து டேரக்டராக தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. ப்ளீஸ் பண்ணுங்கள். ஒண்டர்ஃபுல் எடிட்டர் நீங்கள். லியோ கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். டப்பிங் பற்றி கவலைப்பட வேண்டாம், மியூசிக் பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா
மியூசிக்லாம் வந்து மியூசிக் டேரக்டர் போகிறதுக்கு முன்னாடி ரீரெக்கார்டிங்லேயே அவரே முடிச்சுவார். அப்பா இங்கிலீஷ் படத்தை போட்டு இது மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு டேரக்டருக்கு பக்காவான ஐடியா ஒன்று கொடுத்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் கூட இருப்பார். ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன். தேங்க்யூ ஸோ மச் லியோ. நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லோரும் வாங்கினாங்க. ஸோ அது பார்த்து வாங்கினதுக்காக உங்கள் உழைப்பு தான், உங்கள் ட்ரீம் தான். ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து என் கம்பெனிக்கு கொடுத்து அஜயவும் நீங்கள் வந்து நடிக்க வச்சுருக்கீங்க. அஜய் வந்து ஒரு அந்த பொண்ணை ரேப் பண்ணுவீங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க? ரேப் பண்ணி கொலை பண்ணுறதான கதை ஆக்சுவலாக. எத்தனை பொண்ணுங்களா? 5-6 பேர். அதுதான் என்னன்றது நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. இந்த படத்தில் வந்து நடித்த அத்தனை கலைஞர்களும் ஆர்டிஸ்ட்டும் உங்களை மெலோடவுன் பண்ணுன்னு சொல்லுவார்லம்மா. ஆக்சுவலாக சொன்னார்ல, எப்படி பண்ணுவார்? ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃபை போய் பண்ணணும், அதுக்கு தான் கேட்குறேன். எப்படி நீ அந்த மாதிரி பண்ண விட சரி 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 லியோ, கற்றுக்கிறேன். அதையும் நான் கற்றுக்கிறேன். அப்புறம் வந்து நாங்கள் தான் சித்தர் ஆக முடியுமா லியோ? அது இந்த மச்சக்கனி சித்தர்னு யாரோ சொன்னீங்களா? அது பேர் என்ன? மச்சக்கனி சித்தர், மச்சேந்திரா. இன்னொரு மச்சக்கண்ணி மாதிரி கேட்டுச்சு, மச்சமுனி. மேரேஜ் ஒரு தடவை ஆனவங்கலாம் சித்தர் ஆக முடியுமா? சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். மகானி சார் ஆக முடியுமா? சித்தர் ஆக முடியுமாண்ணா? நான் ஏதாவது செய்ய முடியுமா சார் ஃபியூச்சரில்? சித்தராக ஒழுக்கத்துக்கிற முடியுமா? அப்போ சார் நீங்கள் சித்தர் சார். நன்றி சார், நீங்கள் சித்தர். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி ஆக்சுவலாக வந்து இன்னொரு முக்கியமான ஒரு மீட் ஒன்று இருக்குது. இந்த படத்தை போட்டு காமிச்சு முக்கியமான டேரக்டர்ஸ்லாம் போட்டு காமிச்சு அதை வந்து பெரிய செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் ரிலீஸ் நினச்சோம். அப்போ தான் ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணணும். இப்போ ட்ரெய்லர் மட்டும் சும்மா லான்ச் பண்ணிடலாம் நினைக்கும் போது தனஞ்சயன் சார் தான் பேஸ் பண்ணாங்க. இல்லை அது பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் சொன்னதான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படமாக அமையும். இன்றைக்கி வந்து இந்த மார்கனோட ட்ரெய்லர் லான்ச், ஆடியோ லான்ச்ன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னோட லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா? பிறந்தோன்றது முக்கியமான தருணம், கடைசியில் சாக போகிறோன்றது முக்கியமான 2 முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி லைஃப்பில் மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணன்ற மாதிரி, வேலை கிடைச்சிது, ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கணும், ஃபஸ்ட்டு வேலை கிடைச்சிதுன்றதெல்லாம் முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்பில் ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து டிஷ்யூம் படத்தின் மூலமாக என்ன மியூசிக் டைரக்டர் ஆக்குனாரு. எத்தனை படங்கள் நடித்தாலும், எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடித்தாலும், 1000 படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலாக எந்த படமே என்னால் பண்ண முடியாது. ஸோ மியூசிக் டைரக்டராக அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி நீங்கள் ஹீரோவாக எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் நீங்கள் நிற்கலாம், அந்த அளவுக்கு உங்களை ஸ்ட்ராங்கான படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் நிற்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்த சசி சார் அவரோட டைரக்ஷனில் அடுத்த படம், அதுவும் முக்கியமாக வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவிச்சதும் சரி, செகண்ட் படமாகவே அஜய்க்கு ஒரு பிளஸிங் அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு எனக்கு. மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த லியோ மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் இண்டஸ்ட்ரி கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவிகுமார் சார், நீங்கள் தான் சார். ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் எடிட்டர் மேலே நீங்கள் பேக் டு பேக் 15 படம் பண்ணியிருக்கீங்களா சார்? 15 படத்தை நீங்கள் வச்சு அவரை வச்சு நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட். கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார். அமகிருஷ்ணன் சிவா சார், எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கோம் சார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எங்களை சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி. இங்கே நிறைய பேர் நான் மறந்துருப்பேன், உங்கள் எல்லாருக்கும் மிக பணிவான நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கேள்வி ஏதாவது நீங்கள் கேட்கணும்னா கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன்.